அவங்களுக்கு ஏற்ற உணவு அவங்க சாப்பிடணும். நான் இங்கே நான் கஷ்டப்படாதீங்க, வந்து கலந்துறாங்க. ஆசிரியர்கள் எல்லாருமே நாங்கள் ஒரு 4 பேர் சாப்பிடுவோம். எனக்கு வந்து இதை எடுத்துட்டு வந்து மன்றத்தில் கொடுக்கறதுக்கு கூட டைம் இல்லை. கரெக்டாக மன்றம் முடிச்சு நீங்கள் இங்கே வந்துட்டீங்க. நான் எல்லாமே கட்டிட்டு வரதுக்கு கேரியரில் நான்வெஜ் உணவு இல்லாமல் சைவ உணவு கொண்டு வரணும்னு நினச்சேன். நீங்கள் இங்கேயே சாப்பிட்டு பஸ் ஏறணுங்கிறதால நீங்கள் வந்துட்டீங்க. நானும் சைவ உணவு திருப்தியாக நல்லா சாப்பிட்டு வந்துட்டோம். பின்னாடியே ஓடி வர வந்து, அம்மா நான் இந்த தொழில் செய்கிறேனே, இது பாவமா புண்ணியமா அப்படின்னு. அடுத்த வாரம் ஆழியத்துக்கு போகிறாரு. அவர் கேட்குற அன்னைக்கே ஒரு வாரத்துக்கு பிரம்மஞானத்துக்காக போகிறாரு. பாவமா புண்ணியமா இவ்வளோ நாளாக எனக்கு தெரியல. பயிற்சி எடுத்த பிறகு எனக்கு டெய்லி கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவர் தான் ஓனரே. சரி, யார் யாருக்க பார்க்கணும்? நானும் எங்கள் அண்ணனும் பார்க்கணும். அண்ணன் மனவளக்கலையில் இருக்கிறாங்க. இல்லைங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். இவ்வளோ நாளாக வேகமாக வந்து இந்த பிஸ்னஸ் பார்ப்பேன். இப்போ எனக்கு வீட்டில் வந்து கிளம்பி போகணும்னாலே சோகமாக இருக்குது. போய் பிஸ்னஸ் பண்ணி வர லாபத்தை நம்ம இது பண்ணணும். பாவப்பட்ட தொழிலாக போட்டு நான் இந்த பிஸ்னஸ் அப்படியே விட்டுடலாமான்னு இருக்கேன். சாமி என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி பதில் பண்ணணும். தொழில் பாட்டுக்கு செய்யுங்க, தொழில் நடக்கட்டும், நீங்க கவனமும் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல தொழில் அமையும். இதுதான் அவர் கொடுக்குற இதே பதில் தான் கொடுக்குறது. ஐயா, நீங்க தொழில் வந்து சம்மந்தப்பட்டு கஷ்டப்படாதீங்க, நல்லா தொழில் செய்யுங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன போடுங்க, துன்பம் கொடுக்காத தொழிலாக எனக்கு அமையட்டும் அப்படின்னு வாழ்த்துக்கிட்டு உங்களையே நீங்க வாழ்த்து ஹோட்டலை வாழ்த்து என்ன அப்படின்னு சரிங்கம்மா அப்படின்னு. அப்புறம் ஒரு வாரம் ஆழியாருக்கெல்லாம் போயிட்டு பிரம்மஞானம்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு திரும்பி அதே ஊருக்கு டிப்ளமோ பிஏ கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவர் தான் ஓடி வர்றாரு. அம்மா அப்படின்னு ஓடி வர்றாரு பஸ் ஸ்டாண்டில். என்னங்க அம்மா, எனக்கு சைவ ஹோட்டல் அமைஞ்சிருச்சு. நான்வெஜ் ஹோட்டல் எங்கள் அண்ணன் திடீர்னு வந்தாரு. நான்வெஜ் ஹோட்டல் நான் எடுத்து நடத்துறேன்டா, நீ புலம்பிக்கிட்டே இருக்க, பாவப்பட்ட தொழில் எனக்கு அது பாவமாக தெரியல. முதல் எனக்கு கஷ்டப்படுத்த கஷ்டமா இருக்கு. பக்கத்துலேயே ஒரு இடம் வருது, இந்த ஹோட்டலை ஒட்டியே ஒரு இடம் வருது. வந்த லாபத்துல இதை வாங்கி இந்த இடத்த வாங்கி ஒரு சின்ன ஹோட்டல் கட்டி சைவ சாப்பிடலாம். ஒரு மாசமா சைவ ஹோட்டலில் நான் தனியாக அண்ணன் வந்து அந்த ஹோட்டல் எடுத்துக்கிட்டாங்கன்னா நான் இந்த ஹோட்டலுக்கு ரொம்ப நிறைவா இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது. அதனால இனிமேல் மன்றத்து அன்பர்களுக்குன்னா இங்கே பயிற்சி எப்போ 2 நாள் அதுக்கப்புறம் மன்றத்து அன்பர்களுக்குன்னா இலவசமாகவே நான் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்ற அன்பர்கள் எல்லாம் போயிட்டு அவர் சைவ உணவு கொடுத்து போயிருந்தார். வெளியே மாறிச்சு பார்த்தீங்களா, தொழிலையும் பிரச்சனை இல்லை, இடமும் அதே குடும்பத்துக்குள்ளேயும் அவருடைய உள்ளுணர்வு துன்பம் கொடுக்காத தொழில் செய்யணும்னு கொடுத்தவர்கள் பதிவு வேலை செய்து இடைநிலைகளுடைய அறிவானது அவருக்கு எந்த விதமான துன்பம் கொடுக்காத ஒரு தொழில். இதுதான் சர்வீஸ் பண்ணிருக்கிறார். டிப்ளமா சேர்ந்திருக்காரு. எழுத படிக்கதான் தெரிஞ்சுதான் பாஸ் பண்ணியிருக்காரு. சாமியுடைய தத்துவம் மாற்றம் நம்மகிட்ட இல்லையா உணர வேண்டாம். தத்துவத்தை தெரிஞ்சுட்டோம், உணர, அதனால மாற்றம் இல்லை. தத்துவத்துல போட இல்லை. இந்த தத்துவத்தை விட எந்த தத்துவம் உலகத்துக்குள்ள போனாலும் கிடையாது. தத்துவத்துல சாமிஜி கொடுத்த சுத்தவெளி கற்று